திமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி இடையே அண்ணா அறிவாலயத்தில் தற்பொழுது தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அண்ணா அறிவாலயத்தில் டி.ஆர். பாலு தலைமையிலான குழுவுடன் ஜவாஹிர் உல்லா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மக்களவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக தற்போது நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், மனிதநேய மக்கள் கட்சிக்கு திமுக கூட்டணியில எவ்வளவு இடங்கள் கேட்பாங்க? பேச்சுவார்த்தை இப்போ என்ன நிலவரத்துல இருக்கு? நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பணிகளை திமுக தீவிரப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று சுமூகமான உறவு எட்டப்பட்டதற்கு பின்பாக ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அதே போன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனால் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையாக காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை எப்போது நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹிர்லா உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்று தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினுடைய தொகுதி பங்கீட்டு குழுவினுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மனிதநேய மக்கள் கட்சியை பொறுத்தவரை ஒரு இடம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பாக உடன்பாடு எட்டப்பட்டால் அடுத்த கட்டமாக முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை பொறுத்தவரை 2 இடங்கள் கேட்டிருப்பதாக கூறப்படுகின்றன. எந்தெந்த இடங்கள் என்பது குறித்து இப்ப தொகுதி பங்கீடு குழுவுடனான பேச்சுவார்த்தைக்கு முடிந்ததற்கு பின்பாக அவர்களுக்கான இடமும் உடன்பாடு எட்டப்பட்டால் இன்றே ஒப்பந்தம் கையெழுத்தான வாய்ப்பும் இருக்கிறது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியுடனான பேச்சுவார்த்தை நாளையோ அல்லது ஒரு சில தினங்களுக்குள்ளோ நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.